மூன்று சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது. அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஆட்சியில் இருக்க போறாங்க, 5 வருடம் ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ நம்ம சித்தாந்தமும் அவங்க சித்தாந்தமும் நேரடியாக நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போது முடிவு செய்வார்கள் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு கட்சி வேண்டும், எந்த மாதிரி ஒரு ஆட்சி வேண்டும் அடுத்த 5 வருடத்தில். கடந்த 10 வருட காலமாக நாங்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்த பொழுது 7 வருஷம் ஆட்சியில் இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு 69வது நாள். மக்கள் பார்க்கறாங்க, கம்பேர் பண்றாங்க, யார் உண்மையை பேசுறாங்க, யார் பொய் பேசுறாங்க, ஒரு குடும்பத்தை முன்னிறுத்தி யார் அரசியல் செய்கின்றார்கள் என்று. அந்த அடிப்படையிலே நம்முடைய சித்தாந்தம் பலமானது. இரண்டாவது அரசியல் களம். அரசியல் களத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் 3.5 கோடி மக்களை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஐயாவுடைய ஏதோ ஒரு திட்டம் தொட்டிருக்கிறது. ஏதோ ஒரு திட்டம், அது ஜன்தனாக இருக்கலாம், ஏழை பெண்மணிகளுக்கு ஒரு வங்கி அக்கௌண்டாக இருக்கலாம், உஜ்வாலாவாக இருக்கலாம், எல்பிஜி சிலிண்டர், ஏதோ ஒரு திட்டத்தை எடுத்துக்க 192 திட்டம் இருக்கு, முக்கியமான திட்டங்கள். அதுல ஏதோ ஒரு திட்டம் வந்து 3.5 கோடி மக்களை தொட்டிருக்கு. மூன்றாவதாக நான் சொன்ன தலைமை பண்பு நம்ம கட்சிக்கிட்டு இருக்கு. இது அனைத்தும் சேர்ந்து வருவதற்கான காலம். நேற்று கூட ஒரு இடத்துல பேசினாங்க, ஒரு காலத்துல வந்து பாஜக வந்து கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அரசியல் பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிறைய தலைவர்கள் உயிரை கொடுத்து கட்சியை வளர்த்திருக்கின்றார்கள். இப்போது தமிழக மக்களுக்கு பாஜகவின் மீது ஒரு பிடிப்பு வந்திருக்கிறது. இதுதான் எல்லா மாநிலத்திலையும் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு தெரியும், இவங்க நம்மளை என்ன சொல்றாங்க, பாஜகவுன்னா தமிழர்களுக்கு எதிரான கட்சி, இது வந்து நார்த் இந்தியன் கட்சி, சமஸ்கிருத கட்சி, இப்படித்தான் அவங்க சொல்றாங்க. பட் இப்போ இந்த கட்சி எதுவுமே இல்லைங்க. தமிழர்களுக்கு என்றால் முதலில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இன்னைக்கு கூட பாருங்க, நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் அந்த குழந்தை மித்ரா அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த மஸ்குலர் அட்ரோஃபி டிசீஸ்க்கு 16 கோடி ரூபாய் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்முடைய மத்திய அரசு ஒரு நாள் நம்ம கோரிக்கை சொன்ன உடனே அது வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியில், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில், ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லா பக்கம் கிளியர் பண்ணி நேற்று நைட்டே ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பொறுத்தவரை காது தமிழகத்தின் மீது இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் மாண்புமிகு நம்முடைய முருகன் ஐயா அவர்களுக்கு கூட இப்போது இணை அமைச்சராக மேல இருக்கிறார். முக்கியமான ஒரு இதில் இருக்கார், உங்களுடைய துறைக்கு சம்பந்தப்பட்டதில் இருக்கார், ஐஎன்பி இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில் இருக்கார், எல்லாத்திலும் இருக்கார். இதை வைத்து பார்க்கும்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக மிகப்பெரிய ஒரு சக்தியாக இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பாஜக எங்க ஆட்சிக்கு வர முடியாத நண்பர்கள் நினைக்கிறார்கள்? நான் சொன்ன எலாபரேட்டான பதில பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைந்து வருகிறது. நம்ம கட்சியில் ஒரு பக்கம் இல கணேசன் ஐயா மாதிரி முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க, ஒரு பக்கம் என்னை மாதிரி ஒரு இளைஞர்கள் இருக்கும். அனைவரும் சேரும் பொழுது இந்த கட்சிக்கு என்று ஒரு தனி பலம் வரப்போகிறது. தமிழ்நாட்டுல வந்து மாநில சுயாட்சியை வந்து அதிகமா பேசப்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த கொங்கு நாடு பிரச்சனை அந்த குரலை வந்து ஒடுக்கிறதுக்காக தான் இந்த கொங்கு நாடு பிரச்சனை பிஜேபி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இல்ல அண்ணா, அதாவது இந்த கொங்கு நாடு பிரச்சனை எப்படின்னா நம்ம டீட்டெயிலா கமலாலயத்தில் பிரஸ் மீட்ல பேசுறோம். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், பிஜேபி என்கின்ற கட்சி நிலைப்பாடு, முதல்ல இருந்து நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம வாஜ்பாய்ஜி அவர்கள் காலத்தில் வந்து 3 மாநிலங்களை உருவாக்கி இருக்கின்றோம். 3 மாநிலங்களை எதற்காக உருவாக்கினோம் என்ற நிலைப்பாடு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் சம்பந்தமே இல்லாம புதிதாக ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆரம்பிச்சு அரசியல் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் அவங்க கண்டினியூஸா 1949 சொன்னாங்கன்னா ஓகே, 1949 கட்சி ஆரம்பித்தார்கள், 1967 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சு, அதை ஒத்துக்கலாம். 2006 to 2011 சிஎம்மா வந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது அதை சொல்லல. மத்திய அமைச்சரவையில் அவங்களுடைய அமைச்சர்கள் 10 வருஷம் இருக்கும்போது சொல்லல, 8 வருஷம் இருக்கும்போது சொல்லல, கடைசி கட்டத்தில் அவங்க வெளியே வந்துட்டாங்க ஸ்ரீலங்கன் இஷ்யூல. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக ஒன்றிய அரசு எதுக்கு சொல்லணும்? அதனால இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கேயும் கூட நம்முடைய தலைவர்கள் கொங்கு நாடு என்று சொல்லவில்லை. நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, கொங்கு பகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடன் வேக்சினேஷன் புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னோம். அதற்கு ஆதாரத்தையும் கொடுத்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடைசி 2 மாத ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மொத்த வேக்சினேஷன்ல 19% 20% அந்த 12 மாவட்டத்துக்கு வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எடுத்த உடனே அது வந்து 8% வந்துருச்சு. அதைத்தான் நாம் கேட்டோம், எதற்காக கொங்கு பகுதி புறக்கணிக்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் சரிசமமா இருக்கும். நம்மை பொறுத்தவரை அனைவரும் தமிழர்கள் தான், அனைத்து மக்களுக்கும் சம உரிமை இருக்கிறது தான் கேட்டோம். இதை கொங்கு மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன இந்த மாதிரி வேக்சினேஷன் புறக்கணிப்பு, ஒன்றிய அரசு சொல். தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தலைவர்கள் எங்கேயும் பேசவில்லை கொங்கு நாடை பற்றி. நாளை நாம் விரிவாக நாளை பேசுவோம். தமிழக பாஜக வந்து மேலும் மேகதாத்து இஷ்யூ நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம்னா, தமிழக பாஜக நிலைப்பாடு தமிழக விவசாயிகளுக்காக நாங்கள் இருப்போம். தமிழக விவசாயிகள் வந்து உங்களுக்கு தெரியும், காவிரியிலிருந்து வரக்கூடிய தண்ணியை வைத்துத்தான் பெரும்பான்மையான விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது.
அது மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்திற்கு பின்பு சுப்ரீம் கோர்ட் அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு டிஎம்சி தண்ணி வரணும்னு சொல்லிட்டு. முதல்ல கொடுத்த தண்ணியை விட கொஞ்சம் குறைச்சி கொடுத்திருந்தாங்க. 190 டிஎம்சி இருந்து 172 வரும்போது கூட காரணம் சொல்லியிருந்தார்கள், பெங்களூருக்கு வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு. அதை கூட நம்ம ஏத்துக்கிட்டு அந்த தண்ணியை கொடுங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது, இப்போது மேகதாத்துல வந்து நாங்க வந்து தண்ணி கட்டுறோம், 69 டிஎம்சி வந்து நாங்க தேக்கி வைக்க போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை மிக தெளிவாக அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய இரும்பெரும் தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களும் விபி துரைசாமி அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கோம். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதியாக கூட நிற்போம். நம்பர் 1. நம்பர் 2, தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட குறையாம தமிழகத்துக்கு வரணும். நீங்க கேட்கல, அங்க வந்து பாஜக ஆளும் கட்சியாக இருக்கிறது, இங்க பாஜக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அப்படி பார்க்கவில்லை, ஆளும் கட்சி அப்படி இல்லை. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கான அரசியலை பாஜக செய்யும். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கான தமிழ்நாட்டுக்கான விவசாயிகளுக்காக பாஜக நிற்கும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் எங்க போகுதோ எங்களுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் பால் கனகராஜ் அவர்களும் செல்கின்றார்கள். அதை பற்றி மக்களுக்கு எந்த சந்தேகமும் எல்லளவு வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் பிரிவினை வைத்து பொய்யான ஒரு சொல்லை சொல்லி அரசியல் செய்ய மாட்டோம். இது தமிழக மக்களுக்காக, தமிழக விவசாயிகளுக்கான அரசியல். தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய நலனுக்கு உகந்ததுன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வந்து கிடையாது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே சொல்லியது போலனா 69 டிஎம்சி தண்ணியை வந்து தேக்கிறாங்க. நமக்கு வந்து 172 டிஎம்சி வரணும்னு நம்ம பேசணும். ஸோ நம்ம நிலைப்பாடு வந்து காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணி ஒரு சொட்டு குறையாம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அது வரணும். இப்போ மேகதாது டேம் இஷ்யூ அது 2017 சுப்ரீம் கோர்ட்ல அது இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நாங்கள் வலியுறுத்துவோம், தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணி ஒரு சொட்டு கூட குறையக்கூடாது. நீங்க மேகதாத்து அணையை கட்டி நீங்க அதில் நீர்த்தேக்கம் செய்து அதன் மூலமாக குறைத்து கொடுப்போம் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பொறுமையாக இருப்போம். மாநில அரசை நாங்க சப்போர்ட் செய்யறோம்னு அன்னைக்கே சொல்லியாச்சு. அவங்க எடுக்கிற முடிவுக்கு வந்து பாஜக ஆனா தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நான் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு வந்து அணையே கட்டக்கூடாதுங்கிறதா. நீங்க சொல்றது பார்த்தா அணையை கட்டிங்க, ஆனா இந்த தண்ணியை குறைக்க கூடாது. இந்த அணை கட்டுற விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியது போல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. தமிழக அரசு ஏற்கனவே நிலைப்பாடு நம்ம என்ன சொல்லிட்டோம், அணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. நம்ம நிலைப்பாடும் அணை கட்டக்கூடாது என்றுதான். அதனாலதான் அந்த கமிட்டியில நம்ம ஆளுங்க போறாங்க. அதனாலதான் நம்ம தலைவர்கள் வந்து சென்னையில போய் உட்கார்ந்தாங்க. அணை கட்டுறதையும் நாங்கள் வந்து அப்போஸ் பண்றோம். அதை தாண்டி அணை கட்டாவிட்டாலும் கூட தண்ணியும் கொடுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கங்க, ரெண்டு விஷயம் இருக்குதுல. அதாவது இந்த டிராட் பீரியட், எப்பவுமே இந்த வறட்சி பிடித்த ஒரு டைம் வரும்பொழுது தண்ணி வந்து கொடுப்பது வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனையாகும். அதற்குத்தான் நம்முடைய அரசு வந்ததுக்கு அப்பதான் முதல்ல இந்த காவேரி ட்ரிபியூனல் அப்படின்னு கொண்டு வந்து மத்திய அரசுல இருந்து வாட்டர் செக்ரட்டரி வந்து அதை சால்வ் பண்றாரு. அதாவது வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நீங்க பாருங்க, நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை, காவிரி பிரச்சனை என்பதற்கு கிட்டத்தட்ட நிரந்தரமான தீர்வை நம்ம எட்டிட்டோம். ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர், ரெண்டாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கமிட்டி, சிடபிள்யூசி கமிட்டி. நம்ம சென்ட்ரல் வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி உள்ள இருக்கார். அதனால் பிரச்சனை இருக்காது, தண்ணி வர வேண்டும். அந்த அணையை கட்டுறதை கூட நம்ம அப்போஸ் பண்றோம், தெளிவா சொல்லியிருக்கோம். ஏன்னா மாநில அரசு வந்து நீங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன நிலைப்பாடு இருக்காங்களோ முழுமையாக நாம் சப்போர்ட் பண்றோம் நம்ம சொல்லியாச்சு. நம்ம ஆளு கூட போறாங்க. ஏன்னா நம்ம போராட்டம் வந்து திமுகவுக்கோ மாநில அரசோ கிடையாது, தமிழக விவசாயிகளுக்காக. நம்முடைய நிலைப்பாடு மிக தெளிவாக சப்போர்ட் பண்றோம் சொல்றீங்க தவிர, இதே போல காங்கிரஸ் மத்தியில் இருக்கும் பொழுதும் இங்க வந்து திமுகவோட வேற கட்சிகளோட கூட்டணியில் இருக்கும் பொழுதும் இதை தான் சொன்னாங்க. இது காலமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தவிர பாஜக கூட ஒரு தீர்வு கொண்டு வர முடியாதா இதுக்கு? எங்களுடைய நிலைப்பாட்டை பாருங்க. எங்க நிலைப்பாட்டு இந்த இரட்டை வேடத்தை வந்து நீங்க காங்கிரஸ் கேட்கணும். ஒரு பக்கம் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகால இருந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு லெட்டரை எழுதாதீங்க, அவங்ககிட்ட போய் எது கேட்கறீங்க, நம்ம பாட்டுக்கு டேம கட்டலாம். தமிழக காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னாரு? இரட்டை வேடம் யார் போடுறாங்க? அரசியல் யாரு செய்யறாங்க? காங்கிரஸ் அரசியல் செய்தா, பாஜக அரசியல் செய்தா. பாஜகவை பொறுத்தவரை தெளிவான நிலைப்பாட்டை நாங்க சொல்லி இருக்கோம். தமிழக விவசாயிகளுக்காக கூட நிற்போம். தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறையாம வரணும். தயவு செஞ்சு நண்பரே இந்த கேள்வியை வந்து KS அழகிரி அவங்ககிட்ட போய் கேளுங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் சொன்னது என்ன சொன்னாரு அண்ணா, இந்த கேள்வி முடிஞ்சு போச்சு. நாளைக்கு டீட்டெயிலா கமலாயிரத்துல பேசுவோம். அடுத்த கேள்வி கேளுங்க. நேற்று நீங்க பள்ளிக்கூடத்தை பேசும்போது ஊடகங்களை 6 மாதத்துக்குள் கட்டுக்குள் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க. அது எந்த அடிப்படையில சொன்னீங்க? ஊடகங்கள் கட்டுக்குள் கொண்டு வரும்னு யாரும் சொல்லலீங்க. நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, தமிழகத்திலே நிறைய ஊடகங்கள், பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையிலே செய்தி போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப புதுசா வந்து இந்த சட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஆன்லைன் மீடியாவுக்கு வந்து ஒரு சட்டம் வந்திருக்கிறது. அதற்கு வந்து டைம் கேட்டிருக்கிறாங்க. இந்த நியூஸ் அக்ரிகேட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த நியூஸை எடுத்து ஆன்லைன்ல போட்டிருக்காங்களோ அந்த புதுசாக சட்டத்தை பத்தி நாங்க பேசணும். நீங்க ஃபுல் ஸ்பீச்சை பார்த்தீங்களான்னு தெரியல.
அந்த சட்டம் என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. ப்ராட்காஸ்டிங் கவுன்சில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நியூஸ் பேப்பர் அசோசியேஷன் ஒத்துக்கிட்டாங்க, ஆன்லைன் ஒத்துக்கிட்டாங்க. அது வரும் பொழுது பல பொய்யான செய்திகள் கட்டுக்குள் வந்துவிடும். ஏன்னா தடி எடுத்தவன்லாம் தண்டக்கார அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பத்திரிக்கைனா நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள், உங்களுக்கு தெரியும் என்ன கவர் பண்ணுறது. கையில் ஒரு ஃபோன் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா கருத்து சொல்கிறாங்க. கருத்து சுதந்திரம் மக்களுக்கு இருக்குது. ஆனால் அது பத்திரிகை தர்மத்தின்படி சொல்கிறாங்களா? அதற்காகத்தான் இந்த புதிய சட்டம் வருது. இந்த புதிய சட்டத்துக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க, மத்திய அரசும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் முழுமையாக அமலுக்கு வந்துருச்சுன்னா இன்டர்நெட்டு, ஆன்லைன் பிரஸ் அனைத்துமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதைத்தான் நம்ம சொன்னது. ஏன்னா பொய்யான செய்திகளை போட்டு 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 மக்களை குழப்பக்கூடாது. நம்ம ரைட் வருது, தமிழ்நாடு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை வருது, ஜாதிக்குள்ள பிரச்சனை வருது. அந்த அடிப்படையில் சொன்னேன்னா நீங்க முழு ஸ்பீச் பாத்தீங்களான்னு தெரியல. விவசாயிகளுக்கு பிஜேபி விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்குன்னு சொல்றீங்க. போன வருஷம் இந்த பகுதியில மக்காச்சோளம், பருத்தி வீணா போயிடுச்சு. நிவாரணம் கொடுக்கல. விவசாயிகளை கேட்கறதுன்னா நிவாரணம் கூட தேவையில்லை. அவங்க கட்டின இன்சூரன்ஸுக்கு இன்னும் கிளைம் ஆகல. இதுக்கு நீங்க இதை இன்சூரன்ஸ் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா உங்க சார்பில் கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்கன்னா, ஏனென்றால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் கண்டிப்பா நம்முடைய மாவட்ட தலைவர் இங்க இருக்கிறாங்க, நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்குறோம். இது நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்சி நம்ம சொன்னோம். மற்ற கட்சிகளை விட அடிக்கடி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான தலைவர்களுடைய செய்திகளை பற்றி இருக்கும். போன வாரம் நம்ம ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களை பற்றி இருந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களை பற்றி ஒரு கருத்தரங்கு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பூத் கமிட்டி சம்பந்தமாக எப்படி தமிழ்நாட்டில் கட்சியை பலப்படுத்தல் சம்பந்தமான கருத்தரங்கு. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கும். ஆன்லைன்ல நடக்கும், ஆஃப்லைன் நடக்கும். ஏனென்றால் சித்தாந்த அடிப்படையில் கட்சி நடத்துவதனால் புதிதாக நிறைய பேர் கட்சிக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அந்த பயிற்சி இருந்தால் மட்டும்தான் ஒரு பிடிப்பு இருக்கும் என்பதற்காக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொங்கு நாடுங்கிறது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியாகத்தான் பாஜக செய்யறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா தமிழகத்தை முழுமையா உங்களுக்கு கால் உண்டம் உள்ளவங்க பிரித்து அங்க முதல்ல ஆட்சியை கொண்டு வந்துட்டு அதன் பிறகு ஒவ்வொன்றா பிடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. நாளைக்கு பதில் சொல்றேங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. கொண்டு வரதுக்கான காரணம் அண்ணா ஒரு விஷயங்கண்ணா பாஜகவினுடைய நிலைப்பாடு இந்தியா ஒற்றுமையாக நன்றாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய நிலைப்பாடு. நாம எப்பவுமே பிரித்து சூழ்ச்சி ஆள்ற விஷயமெல்லாம் பாஜகவுக்கு வரவே வராது, செய்யவும் மாட்டாங்க. கொங்கு நாடுங்கிற பிரச்சனையை ஆரம்பித்தது யாருன்னு நீங்க கேளுங்க. பாஜக ஆரம்பிக்கல. ஏனென்றால் முருகன் அவர்களுக்கு கொங்கு நாடு தமிழ்நாடுன்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு சோசியல் ஐடென்டிட்டியா தான் சொன்னாங்க. சோசியல் ஐடென்டிட்டி அதுல எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டேட் பிரிச்சாள்ற நோக்கம் எதுவுமே கிடையாது. அதை ஆரம்பித்து இந்த இன்டர்நெட்ல இப்படி அப்படி எப்படி எப்படி தமிழ்நாடு அதை புரிஞ்சுக்கங்க. முருகன்ஜி அவர்களுடைய நீங்க ஒரு அட்ரஸ் எழுதுறீங்க, உங்க அட்ரஸ் எப்படி எழுதுவீங்க? உங்க அட்ரஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கு முன்னாடி என்ன எழுதுவீங்க? அப்படித்தான் முருகன்ஜிக்கு போட்டுச்சு. புதுசா எல்லாம் ஒண்ணு போடல. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல முருகன்ஜி அவர்களுக்கு போட்டது கொங்கு நாடுங்கிறது பல காலமா இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஐடென்டிட்டி. இல்ல விஷமத்தனமா யாரும் உள்ள பார்க்கணும் இல்ல. இந்த கேள்வி நீங்க திமுக தயவு செஞ்சு கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும், முதலமைச்சர் சொல்லணும். ஏன் இந்த புதுசா ஒன்றிய அரசுன்னு வார்த்தை எடுத்திருக்காங்க அவர்கிட்ட கேளுங்க. நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தீங்க. அப்ப நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது மத்திய அரசுன்னு பயன்படுத்தினீங்க, மத்திய அமைச்சருங்கிறீங்க. நேத்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசுன்னு ஒரு வார்த்தை வருது. டெல்லி போய் நம்முடைய பாரத பிரதமரை பார்க்கும் பொழுது மத்திய அரசின் வார்த்தை வருது. தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஏன் அப்படி கேட்கறீங்க? பினான்ஸ் மினிஸ்டர்ட்ட போய் கேளுங்க. ஏன் ஜிஎஸ்டி கவுன்சில் இத்தனை நாளா ஒரு கன்சென்சஸ் பேஸ்ட் அப்ரோச் இருந்துச்சு. எல்லா ஸ்டேட்டுமே ஒரு ஓட்டு போடுவாங்க, யாருமே ஓட்டின் மூலமாக தேர்ந்தெடுக்காமல் பேசி வச்சுட்டு எல்லாமே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தோம். கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் தலைவராக இருந்தார். வெஸ்ட் பெங்காலுடைய கம்யூனிஸ்ட் பினான்ஸ் மினிஸ்டர் தலைவராக இருந்தார். புதிதாக எதுக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இதை கேட்கணும், உள்ளர்த்தத்தை நீங்க கேட்கணும். அதற்கு பதில் கொடுத்தீங்கன்னா பதில் நான் சொல்ல முடியும். நம்மை பொறுத்தவரை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு சொல்ல, இந்த ஒன்றிய அரசுங்கிறது நீங்க தமிழாக்கம்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனை கிடையாது. இல்லைங்க அப்படியே தமிழாக்கம் பண்ணிட்டு போனா நீங்க என்னமோ சொல்லிக்கங்க. 1008 கட்சிகள் 1008 தமிழாக்கம் பண்ணலாம். பட் ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது கூட எதற்காக இந்த கோர்வையை சேர்த்துறீங்க? ஜிஎஸ்டி கவுன்சில்ல புதுசா திட்டத்தை மாத்தணும் எதற்காக? அதாவது டிஎம்கே ஐடிவிங்கள திராவிட நாடு என்கின்ற நோக்கம் இல்லையோ தவிர திராவிட நாடு கேட்பதற்கான என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ அப்படியே இருக்குன்னு டிஎம்கே ஐடிவிங்கள எதுக்கு நீங்க போடணும்? அதை கேளுங்க. ஒரு நிமிஷம் பிரதர். நீங்க பத்திரிகைனா டூ வே கம்யூனிகேஷன். நீங்க இல்லன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்கன்னா அது ஒரு பத்திரிகை தர்மம், ஊடக தர்மம். நான் உங்களுக்கு நெத்தியடியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நெத்தியடியா கேட்கிறேன். நான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்து பேசுறேன்.
இதற்கு பினான்ஸ் மினிஸ்டர் விளக்கம் என்ன? புதிதாக என்ன ஜிஎஸ்டி நீங்க சொல்றீங்க? இத்தனை நாளா நீங்க சொல்லல. திராவிட நாடு வந்து நாம கேட்டோம், அதற்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படியே இருக்குன்னு டிஎம்கே ஐடி விங்ல அபிஷியலா பதிவு போடுறாங்க ப்ளூ டிக். இதுல தயவு செஞ்சு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அதுக்கு நீங்க கேளுங்க. அசம்பிளில ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, அதுக்கு கேளுங்க, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நாம வந்து நம்முடைய தரப்பை வந்து மிக தெளிவாக, மிக நேர்மையாக, நேராக பேசி இருக்கின்றோம். திராவிட கட்சிகளுக்கு மாறாக பாஜக கட்சி அமையணும் அப்படிங்கிற. ஆனா திராவிட கட்சிகள் நான் சொல்லிங்கன்னா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கு, நம்ம ஆட்சியில் இருக்கிற கட்சியை பத்தி பேசுவோம். நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கின்றோம். எம்எல்ஏக்கள் வந்து நம்ம அதிமுக ஒரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நம்ம கிட்ட இருக்காங்க. பட் சித்தாந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவது அனைத்துமே எங்களை எதிர்த்து தான். எங்களை எதிர்த்து எல்லாமே அரசியல் பண்றாங்க. எங்களை எதிர்க்காம அவங்க ஜெனரலா வந்து அரசியல் பண்ணல. எல்லாமே எதிராக, நீட்டு வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம். அதைத்தான் நான் இப்ப அரசியலாக்குறேன். எங்களுடைய முதல் எதிரி டிஎம்கே. டிஎம்கே முதல் எதிரி நாங்க தான். ஏன்னா அவங்களுடைய அரசியல் வெளிப்பாடு அப்படித்தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க, இந்த திராவிட நாடை பத்தி நீங்க ஐடி விங்ல எதுக்கு போட்டீங்க, என்ன காரணம் கேளுங்க, கண்டிப்பா நம்ம பதில் சொல்றோம். நாம் எப்பாச்சும் பிரித்தாலும் சூழ்ச்சி நாம செஞ்சிருக்கோமா? கண்டிப்பா செஞ்சது கிடையாது. நிச்சயமா டிஎம்கே ஆட்சி எப்ப வந்து அந்த 5 ரூபாயை குறைக்கிறாங்களோ கேட்டு சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். நாம நம்முடைய முயற்சி சொல்லிட்டு இருக்கோம். இப்படி அப்படி எல்லாம் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பொறுப்பு இல்லாம ஒரு பதில் சொல்றாரு ஊடக நண்பர்களுக்கு. என்ன பதில் சொல்றாரு? 5 ரூபா வந்து எப்ப குறைப்பன்னு சொல்ல முடியாது, அப்ப நீங்க என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஊடகம் என்ன பண்றீங்க? ஏங்க நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில நேரம் காலம், அமாவாசை, பௌர்ணமி, பூஜை எல்லாம் பார்த்தா தேர்தல் அறிக்கை போட்டீங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிக்கீங்கன்னு கேட்க வேண்டியது உங்க கடமை அல்லவா? கச்சா எண்ணெயை பொறுத்தவரை 37 ரூபாய் பெட்ரோல்ல வந்து மாநில அரசுக்கு வந்து வரியாக வருகிறது. இந்த வரிக்கு என்ன பண்றாங்க? ஒயிட் பேப்பரை தாக்கல் பண்ண சொல்லுங்க, நம்ம அதுல இருந்து பேசுவோம். ஆனால் நண்பர்களே, இது வந்து ஒருவழி கம்யூனிகேஷன் அல்ல. கம்யூனிகேஷன் என்பது இருவழி சாலை. நாம வந்து மத்திய அரசை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். நண்பர்களே, நீங்க புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் ஆட்சியில குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலை என்பது ஆர்டிபிஷியலாக பாண்டை கொடுத்து குறைச்சாங்க. அதுக்கு வட்டி அசலும் நீங்கள் நானும் கட்டிட்டு இருக்கோம். சில பொருளாதார மேலைகள் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. அதாவது பெட்ரோல் விலை குறைக்கிறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, கடன் வாங்கி பெட்ரோல் விலையை குறைச்சிடும். 1,10,000 கோடி அடுத்த 3 வருஷம் நம்ம கட்டணும். வட்டியும் அசலும் கட்டி கொண்டிருக்கின்றோம். அதனால இதையெல்லாம் கேள்வி கேட்கணும். அந்த பொருளாதார புள்ளிகள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படி நீங்க குறைச்சீங்க, என்ன கையில் எடுத்தீங்க? அதே போலன்னா நம்முடைய பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஓப்பனா, டிரான்ஸ்பரண்டா, இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஒரு சந்தை விலைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சியும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து பெட்ரோல் பிரைஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசணும், தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு முயற்சி செய்கிறது. புது இடத்துல கச்சா எண்ணெயை வாங்க பாக்குறாங்க, சப்ளையை வந்து புது இடத்துல வாங்குறாங்க. ஓபிஇசி மாதிரி ஆளுகள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒரு காட்டல் மாதிரி போட்டுக்கிட்டு. அனைத்தும் நடக்குது. அதனால நீங்க உண்மையாலுமேங்கன்னா இங்க கேளுங்க, 37 ரூபாய் இங்க வருது, எங்க போச்சு? 5 ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. திமுக பாஜக நிலைப்பாடு வேற வேற. இங்க பாருங்கன்னா, நீங்க 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன பொறுப்பில்லாத பதிலுக்கு அவர் உண்மையாலுமே பினான்ஸ் மினிஸ்டரா கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் சொல்றது, ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் சொல்றாரு, எப்ப வேணாலும் குறைப்போம், நேரங்காலம் பார்த்து நாங்க சொன்னோமா அப்படின்னு. என்ன பாருங்க, மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்கணும் நண்பர்களே, பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்கணும். எல்லாமே நம்ம கையில இல்ல. 3 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போடுற ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இல்லாததா ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக கையில இருக்கு. என்னங்க நான் பேசுறீங்க? திமுக இருந்தாலும் சரி, எல்லாமே பிரதமருடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்காங்க, அவங்கள தான் போய் சந்திக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒரே ஒரு கையெழுத்துல அதை குறைக்க முடியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? இல்ல போட்டி போட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் 1000 பல ஸ்டேட், பல சீஃப் மினிஸ்டர் வந்து பெட்ரோல் பிரைஸை குறைச்சிட்டாங்க, குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, பல இடத்துல குறைக்கிறாங்க. நாங்க சொன்னது தேர்தல் வாக்குறுதியில 5 ரூபாய் குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நல்ல நாள் பார்க்கணும், அமாவாசையா பௌர்ணமியா பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட பொறுப்பு இல்லாம பதில் சொன்னது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சொல்றதை கேளுங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் நிச்சயமாக இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசுற மாநில அரசு நீங்க கண்டிப்பா கேளுங்க. மத்திய அரசை பொறுத்தவரை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மாநில அரசுக்கு எவ்வளவு பணம் ஒரு பெட்ரோல் மூலமாக வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதற்கான வெள்ளை அறிக்கை நீங்க என்ன பண்றீங்க? அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்றோம் மக்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றோம்.
ஒரு பக்கம் வந்து நிதிச்சுமை இருக்குன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஓபன் பண்ணி டாஸ்மாக்ல நம்முடைய லேடி போலீஸ் எல்லாம் வந்து காவலுக்கு போட்டிருக்காங்க. நீங்க பாப்பீங்களான்னு தெரியல, அவ்வளவு அளவான நிலைமை இருக்கு. லேடி போலீஸ் எல்லாம் போய் அங்க வந்து சேர் போட்டு உட்கார்ந்து யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் கேட்கணும். இன்னொரு பக்கம் பூங்கா கட்டுறாங்க, 2500 கோடி ரூபாய்க்கு பூங்கா கட்டுறாங்க. இன்னொரு பக்கம் 2000 கோடி ரூபாய்க்கு பாண்ட் இஷ்யூ பண்றாங்க, கடன் பண்றாங்க. இதெல்லாம் நண்பர்களே, அரசியல் என்பது இதுதான். அரசியல் என்பது இதுதான். திமுக வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அந்த புதுப்பட ரிலீஸ் மாதிரி. இந்தி தெரியாத படம் ரிலீஸ் பண்ணா ஒரு மாசம் அதையே பேசிட்டு இருப்போம். அரசியல் என்பது இதுதான். இதான் மக்களுடைய பிரச்சனை. அதை அடுத்த 6 மாதத்தில் நீங்க பாப்பீங்க தமிழ்நாடு பாஜக எப்படி கையில் எடுக்கணும். நிச்சயமாக ஒரு இஷ்யூவா கையில் எடுத்து வீதி வீதியாக ஒரு இடமா செல்வோம்.